அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். So according to your opinion, gym அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து எல்லாருக்குமே அவசியமா? மெட்டபாலிசம் பாடிக்கு இன்க்ரீஸ் ஆனால் தான் நீங்கள் சாப்பிட நியூட்ரிஷன் உடம்புக்கு போகும். நீங்கள் வந்து இப்போ ஜிம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஜிம்னு கிடையாது, திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு வாக்கிங், லாங் ஸ்ட்ரெச் வாக்கிங் போயிட்டு வரீங்க, எப்படி பசிக்கும் உங்களுக்கு? வீட்டில் பண்ணுற ஒர்க் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஃப்ளோர் எக்ஸசைஸ் பேசிக் அது பண்ணுறோம்னா பாடி ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும். இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அவங்களாம் வந்து ஹோம்லேயே பண்ணுறாங்க அப்படின்னா லாங் டேர்ம் பண்ண முடியாது. ஸோ ஜிம்னா உங்களுக்கு வந்து வேரியன்ட் இருக்கும், மிஷின்ஸ் இருக்கும், கார்டியோ சிஸ்டம்ஸ் இருக்கும், கார்டியோல வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு மல்டிபிள் திங்ஸ் இருக்கும்போது, ஆனால் வீட்டில் இருந்தே பண்ண முடியும் அப்படின்னா எல்லாராலையும் பண்ண முடியாது. மேபி அவங்களுக்கு மோர் வில் பவர் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நாலேஜ் மஸ்ட் வேணும். ஏன்னா ஸ்பாட் ரிடக்ஷன் பண்ண நிறைய ஃபெயிலியர் தான் இருக்குது, ஃபெயிலியர் ஆயிருக்கு, ஸ்ட்ரெஸ் ஆயிருக்காங்க, இன்ஜுரிஸ் ஆயிருக்கு. ஸ்பாட் ரிடக்ஷன் நாட் பாசிபிள் அவ்வளோ சீக்கிரத்தில். ஜிம் போயிட்டு இருக்கவங்க சடனா ஜிம் ட்ராப் பண்ணிட்டான், அவங்களால கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா பாடி அகைன் வந்து வெயிட் ரீகெயின் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆமா, இது நிஜமாவே உண்மையா? அது எல்லா பாடியும் சொல்ல முடியாது, ஆனா மோஸ்ட் ஆயிடுது. அது ஏன் ஆயிடுது அப்படின்னா ஜிம் போற பையனா பசிக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த மெட்டபாலிசம் பாடிக்கு இன்க்ரீஸ் ஆனாதான் நீங்க சாப்பிட நியூட்ரிஷன் உடம்புக்கு போகும். நீங்க வந்து இப்போ ஜிம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஜிம்னு கிடையாது, திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு வாக்கிங், லாங் ஸ்ட்ரெச் வாக்கிங் போயிட்டு வரீங்க, எப்படி பசிக்கும் உங்களுக்கு? பயங்கரமா பசிக்கும், ஸ்லீப் சூப்பரா வரும். ஏன்னா அந்த மெஷின்ஸ், அந்த இன்ஜின் வந்து ஒர்க் ஆயிடுச்சு, அதோட மசில்ஸ் வேலை வந்துருச்சு. இப்போ அது டயர்ட் ஆகுது. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபுட் எடுத்துட்டு இருக்கீங்க, சடனா ஸ்டாப் பண்ணும்போது அந்த மெட்டபாலிசம் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஓகே, சாப்பிடணும் தோணிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 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 லெவல் தெரியாம ஆல்ரெடி ஒரு பாடி வந்து அப்நார்மலா இருந்தது தான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா அந்த ஃபுட்டு வந்து பாடியில் வந்து ஸ்டோரேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே ஆப்போசிட் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மற்றபடி வேற எதுவும் ரீசன் கிடையாது. சப்போஸ் அவங்க ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டுருந்தாங்கன்னா அவ்வளோ கெயின் ஆகாது. ஹெல்த்தி ஃபுட், ஹை ஃபைபர் ஃபுட்டு. இவங்க வந்து ஹைலி ஆயில் ஃபுட்டு, ஹைலி ஃபேட் ஐட்டம் எடுக்கிற பண்ணாங்க அப்படின்னா அது அப்படியே அந்த மாதிரி பாடி ஸ்டோர் ஆகும். இவ்வளோ தான் டிஃபரன்ஸ். ஏன்னா பெரிய விஷயம்னா ஹை ஃபைபர் எடுக்கும்போது டைஜஸ்டிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நேரம் உடம்பு தங்காது. ஃபேட் அண்ட் ஆயில் அதிகமாக ரொம்ப நேரம் உடம்பு ஸ்டோரேஜ் ஆகுதுன்னா அது வந்து ஃபேட் டிஷ்யூஸாக உங்களுக்கு வந்து பாடிக்கு வந்து ப்ரொமோட் ஆகிட்டு சேர்ந்துறது தான் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வெயிட் கெயின் ஆகும். அதனால வெயிட் ரீகெயின் ஆகும். ஆமாம், இதான் காரணம். ஸோ ஜிம் வரதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே ஹோம் ஒர்க் அவுட்ஸ், வீட்லேயே வந்துட்டு சில பேர் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றது வந்து இப்போ ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான ரிசல்ட்ஸ் கிடைக்குமா? ஒரு ஜிம் வரதுல வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்குமா? வீட்டில் பண்ணுற ஒர்க் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஃப்ளோர் எக்ஸசைஸ் பேசிக் இருக்கும், அது பண்ணுறோம்னா பாடி ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்க முடியும். ஸ்ட்ரென்தன் மீன் என்னென்ன அப்படின்னா நம்ம ஜாயின்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஜாயின்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது மூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டே இருந்தாலும் அது ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். நீங்கள் மூவ்மெண்ட்டே பண்ணாமல் சடனாக இருந்துச்சு ஏதாவது திடீர்னு வாக் பண்ண போகிறீங்க, திடீர் ஸ்டெப்ஸ் அப்படின்னா உங்களுக்கு பெயின் வந்துடும். அதனால் என்ன அப்படின்னா ஹோம் ஒர்க் பண்ணுறதுனால உங்களை ஸ்ட்ரென்த்தாக உங்கள் பாடி ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்க முடியும், கொஞ்சம் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அவங்களாம் வந்து ஹோம்லேயே பண்ணுறாங்க அப்படின்னா லாங் டேர்ம் பண்ண முடியாது. ஸோ ஜிம்னா உங்களுக்கு வந்து வேரியன்ட் இருக்கும், மிஷின்ஸ் இருக்கும், கார்டியோ சிஸ்டம்ஸ் இருக்கும், கார்டியோல வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு மல்டிபிள் திங்ஸ் இருக்கும்போது மைண்ட் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு வேரியண்டாக இருக்கும்போது போர் அடிக்காது. ஆனால் வீட்டில் இருந்தே பண்ண முடியும் அப்படின்னா எல்லாராலையும் பண்ண முடியாது. மேபி அவங்களுக்கு மோர் வில் பவர் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நாலேஜ் மஸ்ட் வேணும். நாலேஜ் வேணும் அப்படின்னா பாடி எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி ஃபுட் கொடுத்தா பாடி வந்து அதை வந்து எடுத்துக்காதுங்கிறத நாலேஜ் வேணும். அந்த மாதிரி பர்சன்ஸால் பண்ண முடியுமே தவிர ஜென்ரலாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வீட்டில் இருந்து வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறீங்க, வெயிட் பண்ணா நாட் பாசிபிள். அதனால அப்போ அவங்களுக்கு ஜிம்மும் வேணும், ஹோமும் வேணும். ஸோ அந்த இடத்துல வந்து இது மாதிரி பேலன்ஸாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா பெட்டர். ஸோ அக்கார்டிங் டு யுவர் ஒப்பீனியன், ஜிம் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து எல்லாருக்குமே அவசியமா? எல்லாருக்குன்னா ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி மீன் என்னன்னா ஜிம், நாட் ஒன்லி ஜிம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்போர்ட் போகிறீங்க, பேட்மிண்டன் போகிறீங்க, ஃபுட்பால் விளாடுறீங்க, ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஜிம் தேவையில்லை. ஓகே, ஜிம் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் தான். இது எது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஸ்பெசிஃபிக் மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் மட்டும் தான் ஜிம் பண்ணுவது. இப்போ ஷோல்டர்னா பைசப் பண்ணதான். ஜென்ரல் ஃபிட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பண்ண எந்த ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிஸ், ஏதாவது ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி பண்ணலாம் நீங்கள், அது ஜென்ரல் ஃபிட்னஸ். இது வெஸ்டர்ன் கல்ச்சர் என்னன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மசில் வீக்காக இருக்குது, அதை நம்ம வந்து இன்ஜுரியை வந்து ஹீல் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நம்ம வாட் எவர் நம்மளோட கோல் பொறுத்திருக்கு தான் ஜிம் வந்தது. ஆனால் இப்போ கல்ச்சரை பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கேயுமே இடம் கிடையாது. ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் சரி, வாக்கிங் போகிறதுக்கும் சரி, ஏதாவது ப்ளே பண்ணுறதுக்கும் இடம் கிடையாது. அப்போ ஜிம்முங்கிறது கண்டிப்பாக மஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் வர அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு
அந்த மாதிரி ஃபிசியாலிட்டிஸ் இல்லாதவங்களுக்கு ஜிம்ங்கிறது மஸ்ட் தான். அது பண்ணாதான் உங்கள் பாடி வந்து மெட்டபாலிக் மெயின்டைன் ஆகும், பாடிக்கு வந்து நியூட்ரிஷன்ஸ் வந்து தேவை, சாப்பிட்டது கிடைக்கும். நீங்கள் வந்து ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி இல்லாமல் எது சாப்பிட்டாலுமே உடம்புக்கு சேராது. ஸோ இப்போ ஒரு கிளைண்ட் வந்து உங்களுக்கு வராங்க, ஒரு எக்ஸாம்பிளாக கேட்குறேன். ஸோ அவங்க வந்து வெயிட் லாஸுக்கு வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு 100+ kgsல இருக்காங்க, வெயிட் லாஸுக்கு வராங்க அப்படின்னா நீங்கள் அவங்களை எப்படி வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவங்களை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட ப்ரொசீஜர் எப்படின்னா, அவங்க வந்து பல்ஸ் செக் பண்ணுவேன், ஓகே, அப்புறம் பிபி. இரண்டும் நார்மல் ஆகிறதுக்கே நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1 வீக் ஆகிடும். ஓகே, ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாடிக்கு வந்து ஃப்ளூயன்னு சொல்லுவாங்க, அந்த உடம்புக்கு வந்து நீர் எப்படின்னா நம்மளோட பாடிக்கு வந்து ஃப்ளூயன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஓவர் டக்கு ஃபாஸ்ட் டிகிரேடேஷன்ஸ் ஆகும், அதனால் வந்து உடனே படபடப்பாகும். இதெல்லாம் வந்து பாடி வந்து அந்த பேலன்சிங் வரத்துக்கே ஒரு 4 to 5 days ஆகும். அதை செக் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஏதாவது மாதிரி ஹெல்த் காம்ப்ளிகேட்ஸ் இருக்குது, ஏதாவது நீல பெயின் இருக்குது அப்படின்னா அதிலே தெரிஞ்சிடும். அப்போ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். ஓகே, எதெல்லாம் வீக்காக இருக்கோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து கிராவிங் அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து மயக்கம் வருதும்பாங்க, அது இதனால் வருதுன்னு கேட்டுக்கிட்டு அது ஃபுட்டை ரீப்ளேஸ் பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணி கூட்டு வருவோம். இப்போ இது மாதிரி ப்ரொசீஜராக பண்ணோம்னா என்னன்னா, இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட்லாம் வருதுல்ல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, ஏன்னா பிபி பல்ஸ் நீங்கள் மானிட்டரிங் பண்ணி ட்ரெயின் பண்ணும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஹார்ட் ரெஸ்பான்ஸ் பண்ண தான் பிபியும் பல்ஸும் உங்களுக்கு வந்து நம்ம காமிக்கும். இதை பேஸ் பண்ணி போகும்போது அப்படியே ஸ்லோவாக ஃபுட் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணிட்டே வருவோம். ஏன்னா அவங்க அடாப்ட் பண்ணுறோம், அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஸோ இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம் அப்படின்னா யாருக்கும் அந்த பிரச்சனை இருக்காது. நான் அப்படி தான் பண்ணுவேன். இனிஷியலாக ஒரு 10 to 15 days அவங்க அடாப்ட் ஆயிடுவாங்க. அது 1 month வரைக்கும் சஃபராக தான் இருக்கும். ஸோ இது மாதிரி அவங்கள வந்து கொஞ்சம் வந்து சயின்டிஃபிக்கலாகவும் நம்ம வந்து அவங்கள பாடியை வந்து அனலைஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிற வெயிட் லாஸ் பேப்பர் வந்து 3 months நல்ல ரிசல்ட் கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். 140 kgலேருந்து 100 kg கொண்டு வந்திருக்கோம், ரொம்ப ஷார்ட் டைமில் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் வந்து அதே 140 kgலேருந்து 80 kg கொண்டு வந்திருக்கோம் 6 months. இது எந்த சப்ளிமெண்ட்ஸுமே கொடுக்கல, வெறும் ப்ராப்பரான கைடன்ஸு. அவங்களோட வந்து எப்படி சொல்கிறேன்னா சைக்காலஜிக்கலி எப்படி இருக்காங்க, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸோட பண்ணாலும் குறையாது, நம்ம மைண்ட் செட் ஸ்ட்ரெஸ்ஸோட நீ பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணாது. அப்புறம் அடி சொல்லி கொடுப்பாங்க, திட்டி சொல்லி கொடுப்பாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, குறையவே குறையாது. அதை அவங்க என்ஜாய் பண்ணி பண்ண வைக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மென்டலி நீங்கள் வந்து ரொம்ப கூலாக அது ஜாலியாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கார்டிசால் ஹார்மோன்ஸ் குறைஞ்சி பேலன்ஸர் எல்லா ஹார்மோன்ஸுமே ப்ராப்பராக பூஸ்டப் ஆகிட்டு மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகி அந்த ஃபுட்டை வந்து லைக் பண்ணி சாப்பிடணும் அவங்க. அது வரைக்கும் நீங்கள் பேஷன்ஸாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அவங்க ஹெல்த்தி வேலை குறைக்கலாம். அந்த ஹெல்த்திவே வந்து இதுக்கப்புறம் அவங்க வெயிட்டை ஏற்றவே விட மாட்டாங்க, அப்படியே மெயின்டைன் ஆயிரும். இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு மெத்தடு, வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய மெத்தடு. இதுதான் நான் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்பாட் ரிடக்ஷன் சொல்றாங்க சார், லைக் பெல்லி ஃபேட் மட்டும் ரெடியூஸ் பண்றது, இதெல்லாம் ப்ராக்டிகலாவே நடக்குமா? ஏன்னா ஸ்பாட் ரிடக்ஷன் பண்ணது நிறைய ஃபெயிலியர் தான் இருக்கு, ஃபெயிலியர் ஆயிருக்கு, ஸ்ட்ரெஸ் ஆயிருக்காங்க, இன்ஜுரிஸ் ஆயிருக்கு. ஸ்பாட் ரிடக்ஷன் நாட் பாசிபிள் அவ்வளோ சீக்கிரத்தில். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த செஸ்ட் மசில், பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் இதெல்லாம் ஓகே, எல்லாமே ஓகே, நீங்கள் ஸ்பாட் பண்ண எல்லாம் முயற்சி பண்ணலாம். ஸ்பாட் ரிடக்ஷன் பண்ணும்போது என்னன்னா அந்த ஏதாவது நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ சம் மெடிசன்ஸோ இல்லை ஹெவி சப்ளிமெண்ட்ஸோ கொடுத்தா மட்டும் தான் அது மாதிரிலாம் மோஸ்ட்டாக வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பனாக சொல்லணும்னா நேச்சுரலாக பண்ண போன்னு நினச்சிங்கன்னா வந்து முடியாது அவ்வளோ சீக்கிரம். நேச்சுரலாக பண்ணணும் அப்படின்னா இந்த பாடி ஃபேட்டுங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது, அப்போ அங்கேயும் ஃபேட் தான் இருக்குது. இந்த ஃபேட் எனர்ஜியாக கன்வர்ஷன் நடக்கணும். அப்போது அது நடக்கணும்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங்காக இருக்கட்டும், டயட்டிங்காக இருக்கட்டும், ப்ராப்பராக பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஓவரால் படி ரெடியூஸ் ஆகிட்டு வரும். ஏன்னா உடம்பு ஃபுல்லாக தான் ரத்தம் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து இந்த ஸ்பெசிஃபிக்கான பார்ட்டுக்கு மட்டும் ரத்தத்தை அதிகமாக நான் போக வைக்க முடியாது. அப்படி போக வச்சா உங்களால் வந்து ஒரு 10 நிமிஷம் போக வைக்க முடியும். ஒரு ஸ்குவாட்ஸ் நீங்கள் எப்படின்னா ஒரு ஸ்குவாட்ஸ் பண்ணுறீங்க, ஸ்குவாட்ஸ் பண்ணுற வரைக்கும் தான் லெக்கில் ரத்த ஓட்ட போயிட்டு இருக்கும். ஸ்குவாட்டை முடிச்சிட்டிங்கன்னா ரெஸ்டிங் போயிடும். அப்போது அதை டெய்லி பண்ண வைக்க முடியுமா? முடியாது, கண்டிப்பாக இன்ஜுரி ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக கூடிய ஒர்க் அவுட்ஸை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட் கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் குறையும், பட் மற்ற இடத்துலையும் குறையும். ஆனால் அக்யூரேட்டாக அந்த இடத்துல குறையும் நினச்சிங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்ஸால் அந்த ஒரு பர்சனால தாங்க முடியாது. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். புரியுதுல என்ன சொல்கிறேன்னா ரத்தம் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கு, ஓவராலாக தான் உடம்புல குறையும். அந்த பிளட் ஸ்டேஷன் எங்கெல்லாம் போட்டு அங்கே ஃபேட்லாம் வந்து எனர்ஜி கன்வர்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த பாட்டில் மட்டும் போனால் அந்த பாட்டை மட்டும் உங்களால் பண்ண வச்சுட்டே இருக்க முடியுமா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ க்ளூட் மசில் உங்கள் ஃபேட் இருக்கு, சரி செஸ்ட் மசிலில் இருக்கு. இப்போ உமன்ஸ் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து க்ளூட்லையும் கையிலையும் செஸ்ட்லையும் ஃபேட் அதிகமாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அந்த பார்ட் மட்டும் பண்ண வச்சுட்டே இருக்க முடியுமா? ஓவராலாக தான் ட்ரைனிங் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க, முடியாது. அப்போது ஓவராலாக பண்ணும்போது எப்படின்னா அந்த மசிலையும் ஒர்க் பண்ணுற வைக்கிற மாதிரி ஒர்க் அவுட்டை ப்ரோக்ராம் பண்ணி கொஞ்சம் நாலேஜாக கொடுத்தோம் அப்படின்னா அது குறையும். ஸோ இதுதான் தெளிவான விளக்கம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வேறு ப்ராக்டிக்கலாக பண்ணக்கூடிய விஷயம் தான். ஸோ வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் சப்ளிமெண்ட்ஸ்? சப்ளிமெண்ட்ஸ் வந்து எனக்கு கேட்டால் எசென்சியல் தேவை தான். எப்படி தேவை அப்படின்னா அவங்க டெஃபிஷியன்சி இருந்தால் தான் தேவை. ஓகே,
இப்போ நீங்க இருக்கிறீங்க, சுத்தி 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே என்டர் டெஃபிஷியன்சி உடம்புல இருக்கும். எப்படி இருக்கும்னா இல்லைன்னா பர்ஃபெக்டா இருக்கவங்களுக்கு இருக்காது. இந்த ஃபிட்னஸ் ஜிம்ல என்டர் ஆகிட்டு ஒரு இப்போ ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கும். அந்த டெஃபிஷியன்சி இருக்கனவங்கள நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ வே புரோட்டீன்ங்கிறது புரோட்டீன் உடம்புக்கு தேவை. அதிகமாக சிக்கன் சாப்பிட முடியாது, முட்டை சாப்பிட முடியாது, ஆனால் பிடிக்காது நிறைய பேருக்கு. அப்போ வே புரோட்டீன் எடுத்துக்கலாம் மஸ்ட்டு. ஃபிஷ் ஆயில் கேட்டால் எல்லாருக்கும் மஸ்ட் தேவை. ஃபிஷ் ஆயில் வந்து சம் பீப்புளுக்கு ஒமேகா ப்ராப்ளம் ஒமேகா ஃபேட்டி தேவைப்பட்டால் மட்டும் தான் நம்ம அதை கொடுக்கணும். அதாவது இந்த ஜாயிண்ட்ல பெயின், இந்த லுப்ரிகேட்டிவ் அவங்க கொடுக்கணும். அப்புறம் வந்து மல்டிவிட்டமின் வந்து ஒரு காமன் அட்வைஸ். ஏன் அப்படின்னா பிகினிங்ல தேவைப்படும். ஏன்னா பிகினிங் நிறைய ஃபுட்டு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சி உடம்புல வரும், அப்போ கொடுக்கலாம். ஸோ இந்த கால்சியம்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பாடி சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு வந்து போன் பெயின் இருந்துகிட்டே இருக்கு, மசில் பெயின் இருந்துகிட்டே இருக்கு, அது மாதிரி வந்து எனக்கு வந்து ஹேர் லாஸ் இருந்துகிட்டே இருக்கு அப்படியே உங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ வந்து ஒரு நியூட்ரிஷன்ஸை கன்சல்ட் பண்ணி இது மாதிரி டெஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ இதை வாங்கி அப்போ நாங்கள் சொல்லுவோம் இந்த பிராண்ட் பெஸ்ட்டு, இதை சாப்பிடுங்க அப்படின்னு. உங்களுக்கு புரிஞ்சிச்சுல எப்படி சொல்லணும். இது மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணும்போது உங்களை கூட ட்ராவல் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே பாடி அலர்ஜிஸ் இருக்கும். அலர்ஜி இல்லாத பாடி எந்த பாடியுமே கிடையாது. கிளைமேட் அலர்ஜி இருக்கும், வாட்டர் அலர்ஜி இருக்கும், ஸ்வெட் அலர்ஜி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரீமாக ட்ரெயின் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இச்சிங்ஸ் அதிகமாகிட்டு ஒரு மாதிரி. ஒரு ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான், ட்ரைனிங் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணாலும் உடம்புலாம் அப்படியே புளியாக வந்து அலர்ஜி ஆயிரும். அவ கொஞ்சம் உட்காந்தாலும் நார்மல் ஆயிடும். அது ஒன்று இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சப்ளிமெண்ட் ஒத்துக்காது, அலர்ஜிஸ் வந்துருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய ட்ரபிள்ஸ் இருக்கு. அதனால ப்ராப்பர் நாலேஜோட சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது.